தியேட்டரிக்கல்ல எவ்வளவு ஸ்கிரீன் போடணும், எவ்வளவு ஸ்கிரீன் கிடைக்கும், அதுல பெரும் குழப்பம். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான திரையரங்குகள் இந்த படத்தை வெளியிடுவதில் தயக்கம் காட்டுகிறது. படத்தை வெளியிட்டா நமக்கு பிரச்சனை வருமா தெரியலையே, தேர்தல் நடக்க போகுது, தேர்தலில் என்ன நடக்கும் தெரியாது, ஆட்சி மாற்றம் வருமா இல்ல இதே ஆட்சி தொடருமா யாருக்கும் தெரியாது. ஆனா நிஜமா மக்களுக்கு தெரியும், தாவேக்க தலைகீழா தண்ணி குடிச்சா கூட ஆட்சி கட்டில உட்கார போறது இல்லை, அது 100% கன்ஃபார்ம். என்னத்துக்கு போய் நம்ம போய் அந்த அரசியல் சர்ச்சையில மாட்டிக்கணும்னு தியேட்டர்காரங்கெல்லாம் ரொம்ப 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 யோசித்து இந்த படத்தை நம்ம வாங்கலாமா, ரிலீஸ் பண்ணலாமா, டிஸ்ட்ரிபியூஷன்ல கேட்கலாமா. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுதான் கிடைச்ச கேப்னு பெரும்பாலான அக்ரிமெண்ட் போடும்போது 70-30, 60-40, 65-35 இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப அடிமாட்டு ரேட்டுக்கு பேசுறாங்களாம். டிஸ்ட்ரிபியூஷன் தான் பணம்லாம் தர முடியாது, இஷ்டம்னா கூட ரிலீஸ் பண்றோம், என்ன வருதோ எங்க ஷேர் எடுத்துக்கிறோம், அதுவும் எங்க ஷேர் இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய தொகை பேசுவதாக தகவல். அதனால எப்படி என்ன பண்ணாலும் எங்க நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்னுடைய பெரிய பிரச்சனையாட எனக்குன்னு சொல்லி விஜய் அந்தந்த தரப்புகள் கிட்ட அவரே கதறி கதறி கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்றதான் தகவல். இதுவும் தகவல் தான். ஏன்னா அவர் கதறதையோ கெஞ்சுறதையோ நான் பார்க்கல, நமக்கு சொல்ற தகவல், அங்கிருந்து பேசுகிற தகவல், சில நண்பர்கள் வட்டாரத்துல பேசும்போது கிடைக்கிற தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கேன்.